நீங்க ஏன் மதுவுல அடிமையாகி சீரழிறீங்கன்னு தெரியுமா? நீ ஏன் சிகரெட் பிடிச்சு ஏன் சீரழிறீங்கன்னு தெரியுமா? ஏன் போதை பொருட்கள்ல அடிமையாகி சீரழிறீங்கன்னு தெரியுமா? ஏன் நாக்கு ருசியில அடிமையாகி சீரழிறீங்கன்னு தெரியுமா? எல்லாமே உங்களோட மனதின் குழப்பங்கள் தான். மனம் தெளிவா இல்லை. தெளிவா இருந்துன்னா எந்த தீய பழக்கங்கள்ல நீங்க ஆட்பட மாட்டீங்க, அடிமையாக மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு குழப்பம் இருக்கு. ஏன் குழப்பம் இருக்குன்னா, நீங்க எல்லாரையும் பாக்குறீங்க. முதல்ல உங்க பழக்கத்தை பாக்குறீங்க, உங்க நண்பர்களை பாக்குறீங்க, உங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பாக்குறீங்க, சுத்து வட்டாரத்தை பாக்குறீங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே குழம்பி போறீங்க. அந்த குழப்பத்துல தான் நீங்க குடிக்க போறீங்க, சிகரெட் பிடிக்க போறீங்க. நீங்க போதைப் பொருட்கள்ல அடிமையாகி சீரழிஞ்சுன்னு இருக்கீங்க. அப்ப அந்த குழப்பத்துல இருந்து நீங்க அப்படியே தெளியணும். அப்ப தெளிஞ்சா மட்டும்தான் நீங்க இந்த இந்த மதுவுல இருந்து, இந்த சிகரெட்ல இருந்து, இந்த போதைப் பொருட்கள்ல இருந்து, இந்த நாக்கு ருசியில இருந்து விடுபட முடியும், விடுதலை அடைய முடியும். அப்ப நம்ம இதை பத்தி சிந்திக்கணுமே தவிர, நம்ம திருப்பியும் நம்ம குழப்பி 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 நம்ம ரீல் ஓட்டக்கூடாது. சரிங்களா? இதை நல்லா கவனத்துல வச்சுக்கணும். இப்ப என்னன்னா, உடம்புல உங்களுக்கு உந்துதல் சக்தி இல்லை, உந்துதல் சக்தி இல்லை, தெளிவு இல்லை, ஞானம் இல்லை, அந்த ஞான புரிதல் இல்லை, சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லை. புரியுதுங்களா? அப்ப நீங்க சிந்திச்சீங்கன்னா இதுல நம்ம எப்படி விடுபடலாம், இதுல நம்ம சிகரெட்ல இருந்து எப்படி விடுபடலாம், இந்த மதுவுல இருந்து நம்ம எப்படி விடுபடலாம். ஏன்னா மதுவால உங்க உடல் உறுப்புகள் வீணாகுது, உடல் உறுப்புகள் சீரழியுது. சிகரெட்டால உடல் உறுப்புகள்லாம் சீரழியுது. போதை பொருட்கள்ல நீங்க அடிமையாகி உடல் உறுப்புகள் சீரழியுது. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சு இந்த அறிவு கொண்டு நீங்க சிந்திச்சு அதுல எப்படியாவது நீங்க விடுபடணும், விடுதலை அடையணும். ஏன்னா அப்பதான் அதுல இருந்து தான் உங்களுக்கு மறுவாழ்வே உங்களுக்கு அமையுது. சரிங்களா? மறுமலர்ச்சி அப்பதான் உங்களுக்கு ஏற்படுது. சரிங்களா? ஏன்னா தெளிவு இல்லாம இதுல விடுபட முடியாது. நீங்க சிந்திக்காம இதுல விடுபட முடியாது. ஞானத்தோட புரிதல் இல்லாம இதுல விடுபட முடியாது. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும்.